2050 ரூபா கொடுங்க. 2050 ரூபா எவ்வளோ? 850 ரூபா ஒரு பாட்டு. முதல்ல 870 ரூபா நீங்கள் என்ன வேணுமே வேணாவா? ஒன்றும் இல்லை. இல்லைண்ணா முதல்ல சொன்னாச்சு, வேணுமே வாங்கிட்டு வேணும். 20 ரூபாய்க்கு என்ன சொன்னீங்களா? அது சொல்லுங்கள். 20 ரூபா சொல்லுங்க. என்ன டிரான்ஸ்போர்ட்டா? இன்னும் சொல்லுங்க. அப்போ நான் திரும்பிட்டுக்கிறேன். டிரான்ஸ்போர்ட்டு சரி 3 புல்லு கொடுங்க. என்ன ரெண்டு பார்ப்போம். அடுத்த கொடுங்க. பணம் கொடுக்காம போகிறோம். பணம் கொடுக்காம கொடுப்பீங்களா? கோவையில மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்பதா இப்ப குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. காந்திபுரம் அரசு டாஸ்மாக்ல 3 ஃபுல் பாட்டில்களை வாங்கி இருக்காரு ஒருத்தர். சோ அது ஒரு ஃபுல் பாட்டில் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் 840 ரூபாய். ஸ்டிக்கர் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் சேர்த்துக்கிட்டா கூட மொத்தமா 850 ரூபாய் தான் ஆகும். ஆனா பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிக விலை வச்சு 870 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிருக்காங்க. 870 ரூபா எம்ஆர்பி, 840 ரூபா. 10 ரூபா எதுக்கு? 850. 20 ரூபா எதுக்கு? செலவுக்கு. என்ன செலவுக்கு? என்ன கமிஷன்? அதனால 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களா? இல்ல 20 ரூபா இப்ப நீங்க வாங்க. இப்ப நீங்க அதான் சொல்ல வந்தீங்க 2550 ரூபா ஓகே. முதல்ல 70 ரூபான்னு சொன்னீங்க. சரி ரைட் ஓகே. அது இல்ல இப்ப சில்லறைக்கு இல்லைன்னா நீங்க கேட்ட விலை அது 2ஆவது பிரச்சனை. நீங்க 50 ரூபா எல்லா கடையிலும் என்னங்க பேசுறீங்க? நான் பொருள் 20 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தா சில்லறை வந்துருமா? 50 ரூபா சில்லறை இல்ல 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா சில்லறை வந்துருமா? இப்ப நான் 820 ரூபா கொடுத்தா சில்லறை கமிஷன். சரி நான் கமிஷன் எடுத்தே கொடுங்க. இந்த விஷயத்தை பத்தி தட்டியும் கேட்டிருக்காங்க. எதுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்க கிட்ட கேட்கும் போது டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட மதுபான பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா ரேட் கொடுத்து அமௌண்ட் வச்சு விற்கிறது அப்படின்றது நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.